லேட்டஸ்டா கவர்மெண்ட் வந்து அக்ரி ஸ்டாக் மூலம் விவசாயிகள் எல்லோருமே விவசாய எண் கண்டிப்பா பெறணும் அப்படின்னு அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் பல விவசாயிகள் தங்களுடைய சொத்துக்கள் அப்பா பேர்லயும் தாத்தா பேர்லயும் இருக்குது. இந்த சொத்துக்களை எங்க பேர்ல எப்படி மாத்துறது, எங்க சொத்துக்கள் கூட்டுப்பட்டால் இருக்குது, எப்படி தனிப்பட்டாவா மாத்துறது அப்படிங்கிற பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க. இப்போ நம்ம சொத்து வந்து தாத்தா பேர்லயோ இல்ல அம்மா பேர்லயோ அப்பா பேர்லயோ இல்ல பாட்டம் பேர்லயோ இருந்தா இதை எப்படி நீங்க தான் வாரிசு, இந்த சொத்துக்கு நாங்க தான் வாரிசு, இது எங்களுடைய சொத்து தான், இதை தாத்தா பேர்லேருந்து இல்லை அப்பா பேர்லேருந்து அம்மா பேர்லேருந்து எங்களுடைய பேருக்கு மாற்றிட்டாங்க, பட்டால மாறுதல் பண்ணித்தாங்க அப்படிங்கிறத ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். கூட்டுப்பட்டா டு தனிப்பட்டா, வாரிசு உடன் உங்களுக்கு பட்டா மாறுதல் எல்லாமே வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம், ஆன்லைனில் அப்ளை பண்ணோன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது, ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிற எல்லா தகவலும், ப்ளஸ் நீங்கள் ஆன்லைனில் ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை எப்படி ஃபாலோ அப் பண்ணுறது, விஏஓட்ட போய் பார்த்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். ஒன்ஸ் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா புதுசாக வந்திருக்கிற பட்டாவை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும், இல்லை அப்படின்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரிஜெக்ஷன் பார்த்துட்டு எப்படி ரீஅப்ளை பண்ணணும், ரீஅப்ளை பண்ணுற ப்ராசஸ் என்னென்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் டிஸ்கஸ் பண்ணுறதா இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். இது கார்ப்பரேட் பாலிடிக்ஸ் 2.0. தாத்தா பேர் அப்பா பேர் அம்மா பேர் எல்லாம் இருக்குது, அவங்களாம் இறந்துட்டாங்க, நாங்கள் தான் வாரிசு, ஆனால் பட்டால் வந்து அம்மா பேர் தாத்தா பேர் தான் இருக்குது, அதை வந்து எங்கள் பேருக்கு மாற்றுறது எப்படி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா வாரிசு சர்டிஃபிகேட் ப்ளஸ் டெத் சர்டிஃபிகேட் மூலம் நீங்கள் தான் வாரிசுங்கிறத ப்ரூவ் பண்ணி அந்த சொத்துக்களுடைய பட்டா மாறுதல், பட்டாவில் இருக்கிற பேரை வந்து உங்கள் பேருக்கு மாற்றிக்கலாம். அதே மாதிரி கூட்டுப்பட்டாவில் இருக்கிற சொத்துக்களை எல்லாம் வந்து நீங்கள் தனிப்பட்டாவும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே பண்ணலாம். ஸோ கூட்டுப்பட்டான்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பழைய காலத்தில் வந்து பாகசாசனம் பண்ணியிருப்பாங்க, பங்காளிக்குள்ளே பாகசாசனம் பண்ணியிருப்பாங்க, பெரியப்பா சித்தப்பாக்குள்ளே பாகசாசனம் பண்ணி இந்த சொத்து இது அப்படிங்கிற மாதிரி பண்ணும்போது ஒரே பட்டாவில் வந்து ஒரு 16-17 பேர் இருக்கும். இது வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து கூட்டுறவு வங்கி கடனுக்கோ இல்லை வந்து அக்ரிஸ்டாக்கோ இல்லை வந்து ஏதோ ஒரு அரசு சலுகைக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூட்டுப்பட்டாவில் இருக்கிறது வந்து சொத்தை கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்குது. அதனால் தனிப்பட்டா எடுத்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுனால கூட்டுப்பட்டாவிலிருந்து தனிப்பட்டாவை எடுக்க சொல்லுவாங்க. ஸோ கூட்டுப்பட்டாவில் ஒரு 10-15 பேர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணி தனிப்பட்டாவை மாற்றிக்கலாம். தனிப்பட்டான்னு பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் நேமில் இருக்குது. அதே மாதிரி சொத்து மதிப்பு வந்து இண்டிவிஜுவலாக இருக்குது. அந்த குறிப்பிட்ட சொத்து மதிப்பு வந்து அந்த இண்டிவிஜுவல் நேமுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறது வந்து தனிப்பட்டாவை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். வேற கூட்டுப்பட்டாவை பார்த்தீங்க அப்படின்னா அதை தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ பட்டா மாறுதலுக்கு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த பத்திரம், அந்த இடத்தோட பத்திரம், கடைசியாக பதிந்த அந்த பத்திரம் தேவைப்படும். அந்த இடத்தோட மாவட்டம், வட்டம், என்ன வந்து பத்திரப்பதிவு ஆஃபீஸ் எங்கே இருக்குது, எஸ்ஆர்ஓ ஆஃபீஸ் எங்கே இருக்குது, அந்த நிலத்தோட பரப்பளவு என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே தேவைப்படும். அதே மாதிரி நம்மளுக்கு சாஃப்ட் காப்பியாக என்னென்ன டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த நிலத்தோட லேட்டஸ்ட் பத்திரம் ப்ளஸ் அந்த நிலத்துக்கு உரிமை கோர்றவரோட ஆதார் ப்ளஸ் அதோட அட்ரஸ் ப்ரூஃபு. ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் ஆதாரியே வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு வாரிசாக இருக்கிறீங்க, எனக்கு வந்து அப்பா தாத்தா பாட்டன் பேரில் இருக்குது, அதுக்கு நாங்கள் தான் வாரிசு, அதனால் எங்கள் பேர் மாறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வாரிசு சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும், ப்ளஸ் டாக்குமெண்ட் இறந்தவரோட டெத் சர்டிஃபிகேட். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கூட்டுப்பட்டா டு தனிப்பட்டா வித் இந்த வாரிசு சார்பாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நீங்கள் கூட்டுப்பட்டா டு தனிப்பட்டாவோ இல்லை வந்து சொத்தை வந்து உரிமை கூறல் மூலம் பட்டா டிரான்ஸ்ஃபரோ பண்ண முடியிருக்கான ஆன்லைன் ஆப்ஷன்ஸ். தமிழ்நிலம் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு சிட்டிசன் போர்ட்டலில் நீங்களே அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நிலம் சிட்டிசன் போர்ட்டலில் போய்க்குங்க. அதில் நீங்கள் ஃபஸ்ட்டே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டைரெக்டாக போய்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. இல்லை அப்படின்னா பேர், ஃபோன் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேர் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் லாகின் பண்ணலாம். ஸோ லாகின் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் நம்பர் கொடுத்து ஓடிபி வரும், மறுபடியும் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜ்லேயே இருக்குது உட்பிரிவுடன் பட்டா மாறுதலா இல்லை உட்பிரிவற்ற பட்டா மாறுதலா இல்லை அளக்கறக்கான இதா அப்படின்னு கேட்டிருக்கு. நாங்கள் உட்பிரிவா உட்பிரிவு இல்லையா அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து கூட்டுப்பட்டா டு தனிப்பட்டாவை பண்ணுறதுனால உட்பிரிவுடன் பட்டா மாறுதல் அப்படின்னு போட்டுக்குங்க.
ஸோ அதை போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுடைய அட்ரஸ் இது எல்லாமே வந்துடும். பத்திரத்தை சூஸ் பண்ணிக்கிங்க. செட்டில்மெண்ட் பத்திரமா, இல்லை தான பத்திரமா, இல்லை கிரைய பத்திரமா, இல்லை பாகப்பிரிவினை பத்திரமா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிங்க. சூஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போய்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த இடம் இருக்கிறது மாவட்டம் என்ன, தாலுக்கா என்ன, கிராமம் என்ன, பரிவர்த்தனை வகை, அதாவது ரூரலா அர்பனா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இங்கே வந்து நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் இடத்தோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே தரணும். ஸோ எந்த கிராமத்தில் இந்த இடம் இருக்குது, எந்த ஆவணம், அந்த டாக்குமெண்ட்டோட ஆவண நம்பர் இருக்குது. ஒவ்வொரு பத்திரப்பதிவுக்குமே ஒவ்வொரு ஆவணம் இருக்குது. அந்த ஆவணத்தில் டாக்குமெண்ட் நம்பர்னு இருக்குது. ஸோ அந்த நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அந்த நம்பரை டைப் பண்ணதுக்கப்புறம் எந்த தேதியில் அந்த பத்திரம் வந்து பதிவு பண்ணுது. ஸோ பத்திர நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் ஆவண பதிவு என்னங்கிறது வந்து பத்திர நம்பர். அதுக்கப்புறம் வந்து அந்த பத்திரம் வந்து என்ன டேட்டில் பதிவு பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்குது. அதையும் நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பார்த்துக்குங்க. அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து ஆவண பதிவு விவரங்கள்லாம் போயிடுச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நில விவரங்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் வந்து புலா எண்ணை செலக்ட் பண்ணணும். இந்த குறிப்பிட்ட நீங்கள் உங்களுடைய புலா எண்ணை செலக்ட் பண்ணி அதுக்கான உட்பிரிவு எண்ணை செலக்ட் பண்ணணும். ஒன்ஸ் வந்து உட்பிரிவு எக்ஸாம்பிள் 164 அதுக்குள்ளே சப்டிவிஷன் 2A or 2B அப்படிங்கிற மாதிரி சப்டிவிஷன் கொடுத்தீங்கன்னா பட்டா நம்பர் ஆட்டோமேட்டிக்காக அதே எடுத்துக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அது மனையா இல்லை விவசாய பூமியா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உட்பிரிவு எண்ணிக்கை இங்கே தான் நீங்கள் வந்து கரெக்டாக கொடுக்கணும். உட்பிரிவு எண்ணிக்கை வந்து 4, 5, 6 அப்படிங்க. நார்மலாக 4ன்னு இருக்குது, 4 கொடுத்துக்குங்க. 5 இருந்தது அதிகமாக இருந்ததுன்னா சொல்லிக்குவாங்க. அதுக்கப்புறம் பரிவர்த்தனை ஏரியா ஸ்கொயர் ஃபீட் படி எவ்வளோன்னு பார்த்துட்டு அதுக்கான யூனிட் கொடுத்துருங்க. இப்போ 1500 கொடுத்துட்டு அது சதுர அடி அப்படிங்கிறத ஸ்கொயர் ஃபீட்னா சதுர அடின்னு கொடுத்துக்குங்க. தகவல் எல்லாமே புலா எண், உட்பிரிவு எண், உட்பிரிவு எண்ணிக்கைன்னா எத்தனை சைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸு, இல்லை என்ன வகையான நிலம், மனையா விவசாய நிலமா அப்படிங்கிறது, எவ்வளோ பரிவர்த்தனை பகுதி, இந்த ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்கிறோம்ல, இந்த இடத்தோட அளவு இங்கே எல்லாமே வந்து இந்த இடத்தோட அளவு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டாக்குமெண்ட்லேயே இருக்குது. அதாவது பத்திரப்பதிவு செய்த அந்த டாக்குமெண்ட்லேயே இருக்குது. அதுலேருந்து பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கிங்க. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நம்ம எத்தனை சைடு இருக்கோ ஒவ்வொரு சைடுக்கும் 400 ரூபாய் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து சர்வேயருக்கு அமௌண்ட் பே பண்ணுவோம். இப்போ 4 சைடு இருக்கிறதுனால 4 × 400 போட்டிங்க அப்படின்னா 1600. இது வந்து ரூரலுக்கு. இதே அர்பனாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு சைடுக்கு 800 வாங்குவாங்க. ப்ளஸ் 60ங்கிறது வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ். ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 1660 ரூபா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இணைப்புகள் விவரங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடையாள அட்டை, ஆதாரம் இங்கே வந்து நம்ம ஆதாரையே கொடுத்துக்கலாம். அடுத்தது முகவரிக்கான ஆதாரம், அங்கேயும் ஆதாரை கொடுத்துக்கலாம். பதிவு பத்திரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. இங்கே தான் வந்து நம்ம அந்த டாக்குமெண்ட்டை வந்து ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ 3 MBக்குள்ளே வச்சுக்கோங்க. 3 MBக்கு மேலே அப்லோட் ஆகாது இந்த டாக்குமெண்ட்ஸு. நீங்கள் நான் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து தாத்தா சொத்தோ, அப்பா சொத்தோ, அம்மா சொத்தோ இவங்க வந்து நீங்கள் தான் வாரிசு அப்படின்னு அதை கிளைம் பண்ணுறதுக்கு வந்து இறப்பு சான்றிதழும் ப்ளஸ் வாரிசு சான்றிதழையும் அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துக்கான பட்டா மாறுதலை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஆன்லைனில் தான் பண்ண போகிறோம். வித்து சப்டிவிஷனில் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அளந்து சர்வேயர் வந்து அந்த நிலத்தை வந்து அளந்து அதுக்கப்புறம் தான் பண்ணுவார். சர்வேயருக்கான பணத்தையும் இங்கே தான் நம்ம கட்டிடுறோம், டைரெக்டாக கட்டிடுறோம். ஒரு சைடுக்கு வந்து 400 அப்படின்னு பார்த்துட்டு 4 சைடு இருக்கிறதுனால 1600 ரூபாய் கட்டிடுறோம். ப்ளஸ் அப்ளிகேஷன் வந்து 60 ரூபா. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 1660 ரூபா தான் மொத்த ஃபுல் அப்ளிகேஷன். நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இதை வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த பேமெண்ட் ப்ராசஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இந்த பேமெண்ட் ஃபெயில் ஆகிடுதுன்னு சொல்கிறீங்க. அந்த UPI ID கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடுது. அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா டெபிட் கார்டு கொடுங்க. டெபிட் கார்டு மூலம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதுவும் SBI டெபிட் கார்டில் பண்ணிங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இது நீங்கள் HDFC நான் வச்சு பண்ணியிருக்கேன், ICICI வச்சு பண்ணியிருக்கோம். எல்லா டெபிட் கார்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. வேறஸ் நம்ம UPIயோ இல்லை நெட் பேங்கிங் மூலமோ பண்ணுமோ அப்படின்னா ஃபெயிலியர் தான் ஆகுதோ வழியோ சக்ஸஸ் ஆகிறான ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் வந்து பேமெண்ட்டை வந்து டெபிட் கார்டு மூலம் பண்ணுங்கள்.
ஒன்ஸ் நீங்கள் வந்து பேமெண்ட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஷீட் வரும். ஸோ அந்த அக்னாலஜ்மெண்ட் ஷீட் படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு லெட்டர் எழுதுகிற மாதிரியும், இது வந்து நீங்கள் வந்து அரசாங்க அதிகாரிகளுக்கு எழுதுகிற மாதிரி இருக்குது. அதாவது பட்டா மாறுதல் பண்ணி கொடுங்க, இந்த குறிப்பிட்ட சர்வே நம்பருக்கு பட்டா மாறுதல் பண்ணி கொடுங்க, நான் இந்தந்த டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணிக்கிறேன், எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த அக்னாலஜ்மெண்ட் இருக்குது. அந்த அக்னாலஜ்மெண்ட்டை ப்ளஸ் உங்கள் டாக்குமெண்ட், உங்கள் ஆதார், உங்களுடைய இடத்தோட ஈசி வில்லங்க சர்டிஃபிகேட்டை வந்து ஒரு 20 வருஷத்துக்கு எடுத்துக்கங்க. அது ப்ளஸ் மூலப்பத்திரம் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா மூலப்பத்திரம், இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் உங்கள் விஓட்ட கொடுத்துருங்க. இந்த மாதிரி நான் பட்டா மாறுதலுக்கு அப்ளை பண்ணியிருக்குங்க, இதோட ஹார்ட் காப்பீஸ் இதுதான் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருங்க. ஏன்னா ஹார்ட் காப்பி கண்டிப்பாக கொடுக்கணும், கொடுத்தா மட்டும்தான் வந்து அவங்க ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணாவே ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணுமா, இல்லை நீங்கள் ஒன்று ஹார்ட் காப்பி கொடுத்தா தான் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னு தெரியல. ஆனால் எல்லா விஓக்களும் ஹார்ட் காப்பியை கொடுத்ததுக்கப்புறம் தான் ப்ராசஸையே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஆஃப்லைன்லேயும் கொண்டு போய் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வித் இந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டோட காப்பியோட கொண்டு போய் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் விஓட்ட ஒப்படைச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு ப்ராசஸே வந்து சர்வேயர் அளந்தா தான் ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகும். வித் சப்டிவிஷன், வித்தவுட் சப்டிவிஷன் ஈஸியாக ப்ராசஸ் ஆகிடும். இங்கே சர்வேயரே வித்தவுட் சப்டிவிஷனில் சர்வேயரே வரமாட்டார், நேராக விஏஓ ஆர்ஐ தாசில்தார் போய் உங்களுக்கு அப்ரூவ் ஆகிடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வித் சப்டிவிஷன் சர்வேயர் வந்து அளந்து கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு அடுத்த ப்ராசஸே ஆகும். விஏஓட்ட போய் ஆர்ஐட்டு போய் தாசில்தாருக்கு போய் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா பட்டா மாறுதல் ஆகும். ஸோ இதுதான் ஹோல் ப்ராசஸ். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. கமெண்ட் செக்ஷன்லேயே உங்களுக்கான பதிலையும் நாங்கள் தரோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவலை வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.